ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட போய் சேரலன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஏன் கொடுக்க முடியாததுக்கு காரணம் சொல்லலாம், நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக ஊழல் என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சரும் பாரபட்சம் இல்லாமல் அது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்துட்டு சொல்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் கிடையாது. என்ன பகிரங்கமாக வெடித்து வெளியே வரலையே தவிர அந்தந்த மட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் மட்டும் மக்கள்கிட்ட போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் பாரபட்சம் இருக்குது. முக ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துத்துவ கோட்பாடுகள் இங்கே வந்து ஒருபோதும் எடுபடாது, சனாதன சக்திகள் வந்து இங்கே வந்து கால் ஊன முடியாது, இப்படி கொள்கை அடிப்படையில் சொல்லலாம். இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? கொள்கை அடிப்படையில் சொல்கிறாரா இல்லை நிர்வாக அடிப்படையில் சொல்கிறாரா? எப்படி வந்து சொல்கிறாரு? நேரடியாக அவர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்கிறார். ஏதாவது ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தை எடுத்து காட்ட சொல்லுங்கள். ரைட், நீங்கள் சொல்கிறது நீங்கள் காங்கிரஸ் சார்பில் மக்களுக்கான போராட்டம், மத்திய அரசியோ அல்லது மாநில அரசியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு குறைகள் முன் வச்சு இல்லை கோரிக்கைகள் முன் வச்சு காங்கிரஸ் கட்சி சமீப காலத்தில் செய்யக்கூடிய களப்பணி ஏதாவது சொல்லுங்களேன். மக்களுக்கான போராட்டத்தில் வந்து ஏதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மக்களுக்கான போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இல்லை தெருமுனை கூட்டங்களாவது பேசி ஏதாவது கண்டித்து வந்து ஒரு தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்காங்களா? காங்கிரஸோட வளர்ச்சி எங்கே இருக்குது? திமுக வந்து கைவிட்டாங்கன்னா வந்து அனாதையாயிரும். முதல்ல நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அதிலேயே விசுவாசமாக இல்லை. விசுவாசமான கூட்டணியாவது இருக்கணும். முதல்ல ஒரு பக்கம் வந்து இங்கே வந்து திமுக கூட்டணியில் இருந்து சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நான் சொல்கிறது செல்வ பெருந்தைக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னொரு பக்கம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவேக சார்பில் வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு, இது என்ன விசுவாசம்? இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு சார், இது அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரச்சாரத்துக்கு போனார் வந்தார். இது இன்னைக்கு போகிறது கிடையாது. இந்த நேஷனல் ஃப்ரண்ட் விபி சிங் பீரியட்லேயே நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்க மாதிரி அன்றைக்கி நேஷனல் ஃப்ரண்ட். அதில் வந்து பீகாரில் பிரச்சாரத்துக்கு வந்து கலைஞர் போய் பேசிட்டு வந்திருக்காரு. ஏதோ இவர் ஸ்டாலின் தான் போய் பேசிட்டு வந்தார் கிடையாது. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்விகள் மாறி மாறி தான் வந்திருக்கு. இந்த வெற்றினால வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து கலக்கம் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. வேணா இப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 10,000 ரூபா ஸ்கீம் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா வேணா இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பீகாரில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னேன்னா அந்த 10,000 ரூபா அந்த ஸ்கீம் தான். அதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதே கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஒரு புதிய திட்டம் இருக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து ஆட்சிக்கு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே நியாயமற்ற தேர்தல், அப்போ வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சி பீகார்ல ஆட்சிக்கு வர முடியாது, அவர்கள் அழிவு பாதைக்கு சென்று விட்டார்கள் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழகம் வேறு பீகார் வேறு, அதனால அங்குள்ளது போல தமிழகத்தில் எதுவுமே நடக்காது, பாஜகவுடைய பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படிங்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கேட்கறதுல நல்லா தான் இருக்கு. ஆனால் அரசியல் வியூகம் மற்றும் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? இங்கே ஒரே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இப்போ வந்து பீகாரில் வெற்றிக்கு காரணமே அந்த 10,000 ரூபாய் கொடுத்த அந்த கடன் தொகை தான். மகளிர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது அதுதான். அவங்களே சொல்கிறாங்கல்ல, மாட்டுக்கு 10,000 ரூபா தான் வந்து வாங்கிட்டு மக்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? அந்த 10,000 ரூபா ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. இங்கே வந்து பல ஸ்கீம் இருக்குது, இல்லை நான் சொல்லவே இல்லை. டிஎம்கே தரப்பில் வந்து நிறைய ஸ்கீம் இருக்குது. ஆனால் ஒரு செக்டாரை வந்து மகிழ்விக்கிற மாதிரி இன்னொரு செக்டாரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மகிழ்ச்சி அளிக்காத மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பஸ்ஸில் வந்து பெண்களுக்கு இலவச பயணம், அது ஆண்கள் வந்து அங்கே டிக்கெட் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பார்ஷியாலிட்டி வந்து இருக்க தானே செய்யுது. ஒரு சமூக நீதி கேள்விக்குறி ஆகிறது. இங்கே ஏழ்மை அடிப்படையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆண் பெண்ற பாரபட்சத்தோடு இருக்குதா இல்லையா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் பயணிக்கிறாங்க, வேலைக்கு போகிற பெண்களும் பயணிக்கிறாங்க, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற பெண்கள் பயணிக்கிறாங்க, ஆண்களும் அப்படி தான் பயணிக்கிறாங்க இல்லைங்களா? ஆணுக்கு பெண் நிகரான ஊதியம் பெறக்கூடிய இடத்துல கூட சாதாரண வந்து பஸ்ஸில் பயணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா 15,000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு வந்து இலவசம். அதுக்காக ஆண்களுக்கு இலவசம் கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை.
நான் ஒரு அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். பாரபட்சமாக இருக்குது ஸ்கீம்கள் எல்லாமே. இப்போ பள்ளி குழந்தைகள் வந்து நல்ல ஸ்கீம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீமே வந்து அந்த காலையில் வந்து சிற்றுண்டி திட்டம்ன்றது வந்து உண்மையிலேயே வந்து எங்கேயோ கனடாவில் கூட வந்து பாராட்டினாங்கன்னு கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து பெருவாரியான இருக்கிற வந்து தனியார் பள்ளிகள், நான் சொல்ல தனியார் பள்ளின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து சிபிஎஸ்சி இந்த என்ன ஐ சொசைட்டியில் படிக்கிற பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடம் சொல்லவே இல்லை. சாதாரண வந்து ஒரு மெட்ரிகுலர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைவேட்டில் நடக்கிற ஸ்கூல், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருமானம் வாங்கக்கூடியவங்க ஏதோ அந்த ஒரு சொற்பமான ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபா மாதம் ஃபீஸ் கட்டுற மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி வந்து அங்கே இல்லை, கொடுக்க முடியாது ப்ரைவேட்டு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த காலை சிற்றுண்டி. இப்படி ஒரு ஸ்கீமை நீங்கள் எடுத்துட்டீங்க கேட்டினா ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார் வந்து அதனால் பலன் இருக்குது, இன்னொரு செக்டருக்கு வந்து அந்த பலன் இல்லை. இதே நீங்கள் கலைஞர் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், கலர் டிவி கொடுத்தாரு, பணக்காரன் ஏழை எந்த பாரபட்சமாக எல்லாரும் அந்த டிவியை வாங்கினான். இன்றைக்கும் வந்து அந்த டிவி வந்து சில இடங்களில் வந்து நம்ம பார்க்குறோம் இருக்குது, கடைகளில் இந்த சலூன்களில் கூட நம்ம பார்க்குறோம் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா கூட பார்த்திங்கன்னா வந்து 3 பொருள் கொடுத்தாங்க, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர். ஸோ அது எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. இவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வந்து உண்டு இல்லைன்னெலாம் கிடையாது, எல்லாருக்கும் பாரபட்சம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக அரசோட பலவீனமாக நான் பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியல. அரசு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து பலமுறை வெள்ளம் வந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளெலாம் வந்திருக்கு. அந்த வெள்ள நிவாரணமும் வந்து சரியாக போய் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த உரிமை தொகை இருக்குது பாருங்கள், அது ஏகப்பட்ட ஸ்கேல் வந்து வச்சு வந்து அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் தான் அது வந்து போய் சேர்ந்தது மக்கள்கிட்ட. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஜனவரியில் இன்னும் ஒரு 20 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக தகவல்கள் வந்து அதுதான் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கேட்டால் நிதி சுமைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த பாயிண்டில் நான் போய் பார்க்க, நிதி சுமைன்றதில் நான் அப்படி சொல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கீம் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட போய் சேரலன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஏன் கொடுக்க முடியாததுக்கு காரணம் சொல்லலாம், நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக ஊழல் என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சரும் பாரபட்சம் இல்லாமல் அது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. 1-2 பேரை தவிர்த்துட்டு சொல்கிறேன் நான். ஊழல் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் கிடையாது. என்ன பகிரங்கமாக வெடித்து வெளியே வரலையே தவிர அந்தந்த மட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் மட்டும் மக்கள்கிட்ட போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் பாரபட்சம் இருக்கு. இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன வரிகள் தான் ரொம்ப முக்கியமானது. பீகார் மண் வேற, தமிழக மண் வேற. பீகார்ல வந்து பாஜகவுடைய பாச்சா பழித்து விட்டது, தமிழகத்துல பாஜகவுடைய பாச்சா பழிக்காதுன்னா ரைட் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி புரிந்து கொள்வது? நான் கூட சொல்றேன், பாச்சா பழிக்காதுன்றாருங்க. பழிக்காதுன்னா எப்படி பழிக்காதுன்னு சொல்றாரு, என்ன அடிப்படையில் சொல்றாரு? இல்ல அதுதான் கேள்வி. பழிக்காதுன்னா சித்தாந்த அடிப்படையில் சொல்றாரா, இல்ல வேற என்ன காரணம்? என்ன பழிக்காதுன்னா ரைட், ரொம்ப கரெக்டா நீங்க சொல்றீங்க, ரைட் பழிக்காது தான்பா, ரைட். என்ன காரணம், எதனால பழிக்காதுன்னு சொல்றீங்க? இல்ல அதுதான் இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருந்தால் அது சரியானதாக இருந்திருக்கு, கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அந்த படுதோல்வியை சந்தித்திருக்கிறது பீகார்ல. பாருங்க, இப்போ இதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும்னு சொன்னா மு.க. ஸ்டாலின் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துத்துவ கோட்பாடுகள் இங்கே வந்து ஒருபோதும் எடுபடாது, சனாதன சக்திகள் வந்து இங்கே வந்து கால் ஊன முடியாது, இப்படி கொள்கை அடிப்படையில் சொல்லலாம். இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? கொள்கை அடிப்படையில் சொல்கிறாரா, இல்லை நிர்வாக அடிப்படையில் சொல்கிறாரா, எப்படி வந்து சொல்கிறாரு? இல்ல அதாவது பீகார்ல வந்து காங்கிரஸ் கட்சி 61 தொகுதியில போட்டியிட்டு 6 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. தேஜஸ்வி யாதவை வீழ்த்தியதற்கு காரணமே, வீழ்ந்ததற்கு காரணமே காங்கிரஸ் கூட்டணி தான், ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்படியான சூழ்நிலை தான் அங்க காங்கிரஸை வீழ்த்தியது போல இங்க வீழ்த்த முடியாது. நான் சொல்றேன்னு கேட்டா நீங்க இப்படியே சொல்லிடுங்க. நீங்க இப்படி நீங்க கேட்டதுனால சொல்றேன், நேரடியாக ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்றேன். ஏதாவது ஒரு மக்களுக்கான ஒரு போராட்டத்தை எடுத்து காட்ட சொல்லுங்க. ரைட், நீங்கள் சொல்கிறது, நீங்கள் காங்கிரஸ் சார்பில் மக்களுக்கான போராட்டம், மத்திய அரசியோ அல்லது மாநில அரசியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு குறைகள் முன் வச்சு இல்லை கோரிக்கைகள் முன் வச்சு காங்கிரஸ் கட்சி சமீப காலத்தில் செய்யக்கூடிய களப்பணி ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல கடுமையான அறிக்கைகள் அறிக்கை தூக்கி ஏற்ற சொர்க்கா கறிக்கு தூக்கி குப்பையில போடுங்க. அறிக்கையை தூக்கி போயிட்டு ஏதாவது மக்களுக்கான போராட்டத்தை காங்கிரஸ் எடுத்து செஞ்சதை சொல்லுங்க. எஸ்ஐஆர் விவாதத்துக்கு கூட காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கடுமையான கண்டனங்கள் போராட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க சொன்ன இதெல்லாம் வந்து இப்போ நேற்று 2 நாளாக பண்ணிட்டு இருக்க சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் அது கூட அறிக்கை தான். மக்களுக்கான போராட்டத்தில் வந்து ஏதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மக்களுக்கான போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இல்லை தெருமுனை கூட்டங்களாவது பேசி ஏதாவது கண்டித்து வந்து ஒரு தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்காங்களா? காங்கிரஸோட வளர்ச்சி எங்கே இருக்குது?
திமுக வந்து கைவிட்டாக்கன்னா வந்து அனாதை ஆயிரும். முதல்ல நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க அதிலே விசுவாசமாக இல்லை. விசுவாசமான கூட்டணியாவது இருக்கணும். முதல்ல ஒரு பக்கம் வந்து இங்கே வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்து சகலத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நான் சொல்கிறது செல்வ பெருந்தைக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னொரு பக்கம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவேக சார்பில் வந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இது என்ன விசுவாசம்? உண்மையா இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸோட வந்து தாவேக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் கூட உங்களுக்கு விசுவாசமாக இல்லை, நேர்மை இல்லை. அப்போ இது பீகாரில் என்ன நிலைமைன்றது நம்ம அங்கே போய் வந்து பேசினாதான் இனிமே தான் அடுத்தடுத்து தெரிய வரும். எங்கெல்லாம் உள்ளடி வேலை நடந்தது, காங்கிரஸ் எந்த அளவுக்கு விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்கன்றதுலாம் இனிமே தான் தெரிய வரும். ஆனால் நீங்கள் ஒரு மேற்கோள் காட்டுறீங்கல்ல வந்து கேட்டால் வந்து இங்கே பாச்சா பலிக்காதுலாம், இதெல்லாம் வெறும் பேச்சாக தான் இருக்க தவிர கூட்டணியிலையும் விசுவாசம் இல்லை, கட்சியோட செயல்பாடும் இல்லை. நான் சொல்கிறது காங்கிரஸ் கட்சி சொல்கிறேன். நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் வந்து இந்த கரூர் சம்பவத்திலே நீங்கள் உங்களோட நிலைப்பாடு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? திமுக கூட்டணிக்கு ஆதரவான கரூர் சம்பவத்திலே வந்து செல்வ பெருந்தகையோட வந்து ஒரு தீர்க்கமான வந்து ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதே நீங்கள் ஒத்தையாரட்டியாக பிடிக்கிறீங்க. அது காரணம் கேட்டால் தடுமாற்றம் தான். கூட்டணியில் வெளிப்படையான அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான கூட்டணி வந்து உங்ககிட்ட வந்து அதுவே இல்லை. நீங்கள் மறைமுகமாக ஒரு கூட்டணி, வெளியில் ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இன்னும் நாள் படம் தெரியும் பாருங்க. இப்போ பீகார்ல வந்து என்டிஏ கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த விஷயம் வந்து தமிழகத்துல யாருக்கு பெரிய ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்கும்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா? நான் வெளிப்படையா சொல்ல, திமுகவுக்கு எந்த சலனமும் இந்த ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எந்த சலனமும் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆதாயம் கூட நினைக்கலாம். அது கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூட்டணி இந்த சீட்டு எண்ணிக்கை குறைக்கலாம்னு நினைக்கலாம் ஒரு வேலை, நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் இவங்க மறைமுகமாக ஒரு கூட்டணி வந்து தாவே கூட போகிறதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? அதன் மூலமாக வந்து இன்னும் கொஞ்சம் திமுக தரப்பில் ஒரு தெம்பாயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒன்று. யாருக்கு ரொம்ப கலக்கம் அதிகமாகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு தான் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் காரணம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா பார்கெயின் அதிகமாகும். நாங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபார்முலா முடிச்சு அதே ஃபார்முலா இங்கே மெயின்டைன் பண்ணலாம் சொல்லுவாங்க. பிஜேபி எப்படி வந்து பீகாரில் என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலாவோ இங்கே நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்து எடப்பாடி தான் இப்போ ரொம்ப இது வந்து ஒரு நெருக்கடி. ஃபார்முலா அப்படின்னா என்ன ஃபார்முலாவை சொல்ல வர்றீங்க? அதாவது இருக்கலாம் 134 100 கூட பேசலாம். பீகார்ல வந்து 101 தொகுதி. ஆமா, நீங்க 100 தொகுதி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்களுக்குள்ள அதாவது இந்த பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து கூட வரக்கூடங்கள இணைச்சிக்கலாம், 100 சீட்டு எங்களை அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்க? அதிமுக வந்து ஒரு 20 சீட்டு கொடுப்பாங்களா, 25 சீட்டு கொடுப்பாங்களா பேசினாங்க. இப்போ 100 சீட்டு கேட்பாங்க. பீகார்ல வந்து இமாலய வெட்டி இங்க வந்து ஒருபோதும் டிஎம்கே, நான் என் பார்வையை சொல்றேன், டிஎம்கேக்கு வந்து மிகப்பெரிய இது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு சார். இது அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரச்சாரத்துக்கு வந்தார். இது இன்னைக்கு போகிறது கிடையாது. இந்த நேஷனல் ஃப்ரண்ட் விபி சிங் பீரியட்லேயே நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்க மாதிரி அன்றைக்கி நேஷனல் ஃப்ரண்ட்டு. அதில் வந்து பீகாரில் பிரச்சாரத்துக்கு வந்து கலைஞர் போய் பேசிட்டு வந்திருக்காரு. ஏதோ இவர் ஸ்டாலின் தான் போய் பேசிட்டு வந்தார் கிடையாது. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்விகள் மாறி தான் வந்திருக்கு. இந்த வெற்றினால வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து கலக்கம் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. வேணா இப்படி எடுத்துக்கலாம், கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. என்னென்னு கேட்டால் அந்த 10,000 ரூபா ஸ்கீம் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா வேணால் இங்கே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 10,000 ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போடுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். அது வந்து அதுக்கான நிதி ஆளுமை இருக்கா என்னன்றதெல்லாம் தெரியல. அப்படி ஒன்று வந்து அது வந்து ஒரு முன்னுதாரணமாக வேணா எடுத்துக்கலாம். ஆனால் கூட்டணியில் வந்து இருக்கிற வந்து பிஜேபி வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாருக்கு? எடப்பாடிக்கு. ஆனால் எடப்பாடி தான் இப்போ வந்து உட்காந்துட்டு வந்து அந்த கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லும் போது அங்க 10,000 ரூபா விஷயம் பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக காலத்துல பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது, திமுக வந்த பிறகு அந்த 1000 ரூபாய் நிறுத்தப்பட்டது எல்லாமே நமக்கு தெரியும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற விஷயம், தங்கம், அப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இது போன்ற திட்டங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பொங்கலுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படி வந்தால் கூட இந்த மக்கள் வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கையோட வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய ஸ்கீம், அதாவது கேட்டால் நான் சொல்கிறது பெரிய ஸ்கீம்னா இந்த 2000 ரூபா 3000 கொடுக்குறதுலாம் அது ரொம்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எளிதாக எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை தானே சராசரியா. அப்போது வந்து கேட்டால் அந்த 10,000 ரூபா ஸ்கீம் ஒன்றா வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது சிந்திக்கணும்.
பாரபட்சம் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த தொகை போய் சேரணும். அதை வந்து இவங்க வந்து வெற்றிகரமாக பண்ணால் தான் வந்து முடியும் தர. மற்றது இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற பல விஷயங்கள் இவங்க வந்து சின்ன சின்ன சொல்லுவாங்க. எனக்கு எத்தனை ஸ்கீம் நீங்கள் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம யார்கிட்ட கரெக்டாக கேட்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செந்தில் வேல் வீச்சுக்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஸ்கீம்லாம் சொல்லுவார். இந்த இவ்வளோ ஸ்கீம் வந்த பிறகு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய பின்னடைவை தான் நோக்கி வந்து இவங்க ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ ஸ்கீம் கூட நிறைய பெரிய லிஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிறைவாக போய் வந்து சேரவே இல்லை. பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்களையும் போய் சேரவே இல்லை. இது உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் சேரக்கூடிய ஒரு பெரிய ஸ்கீம் ஏதாவது இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது 10,000 ஸ்கீமாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா இருக்கலாம். அது வந்து பணம் தான் கிடையாது, இல்லை வேறு ஏதோ ஒன்று கேட்டால் இந்த மாதிரி பெரிய அந்த திட்டங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கலர் டிவி இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் கூட பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேல் டிவிலாம் கூட கொடுக்க முடியாது. சரி, வேறு என்ன தான் கொடுக்க முடியும்? மொத்தம் இலவச திட்டம் ஏதாவது பெரிய ஸ்கீம் வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து திமுகவுக்கு இல்லை. இப்போ பொருட்கள் இலவசமாக கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல தான் அது ஒரு பழைய திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் நிதிஷ்குமாருடைய வெற்றிக்கு அந்த கடனாக கொடுக்கப்பட்ட அந்த 10,000 ரூபா தான் 2 லட்சத்துல இருந்து நாங்கள் 10 லட்சம் ரூபா வரைக்கும் உயர்த்துவோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இது போன்று இங்கே மகளிர் உதவி குழுக்களுக்கு, சுய உதவி குழுக்களுக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இது போன்ற கடன்கள் அதிக அளவில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா? இதுக்கு தான் இந்த இடத்துல சொன்னால் நம்ம ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறதா நினைப்பாங்க. பிடிஆர் இருந்த வரைக்கும் நிதி ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தார். பல விஷயங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஒரு சரியான ஒரு கணக்கு பிள்ளையாக தான் இருந்தார் அவர். திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பலம். பிடிஆர் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்த நிதியமைச்சர் உங்களுக்கு தெரியும், பெரிய அளவில் வந்து அனுபவம் இல்லை. அவரும் பிடிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தான் தெரியல. எப்போயாவது பேப்பருக்கு அப்புறம் பார்த்தா தெரியுது, அவ்வளோதான். அப்படி தான் இருந்தார். அவரை சரியாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ திமுக மிகப்பெரிய இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எந்த ஸ்கீம் பண்ணாலும் வந்து அது கரெக்டாக வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சர் வேணும். பிடிஆரை நீக்கினது தான் நான் சொல்கிறது. அந்த குறிப்பிட்ட நிதியமைச்சர் பதவி வந்து எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக ஒரு பின்னடைவு தான். அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தாங்க. அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாடா பெருமிச்சு விட்டாங்க வச்சுங்களா. இல்லைனா இவர் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி வச்சுருப்பார். ரெண்டாவது வந்து சிஸ்டம் வந்து கரெக்டாக இருந்திருக்கும், நிதித்துறை சிஸ்டம் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் பாயிண்ட்டேன்னு கேட்டால் மாநில அரசுக்கிட்ட பணம் இல்லை. மத்திய அரசுக்கிட்ட வந்து எந்த வந்து உதவித்தொகையும் வந்து இவங்களுக்கு வந்து நிதி உதவியும் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை. அதுவும் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வரணும்னா சுத்தம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் நிதி ஆளுமை தெரிந்த, நிர்வாகம் தெரிந்த ஒரு அமைச்சர் கொண்டு வந்தால், அதுக்காக பிடிஆரை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு புதிய திட்டம் போட்டு அதை மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணாங்கன்னா ஆட்சி வந்து தப்பிக்கும். இல்லைனா நிர்வாகம் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஊடகங்களில் பேசுகிறத வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் வந்து பெரிய பட்டியல் போடுற அந்த ஸ்கீமெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா கிடையாது. இன்றைக்கி பீகாரில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வெற்றியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் சொன்னேன்னா அந்த 10,000 ரூபா அந்த ஸ்கீம் தான். அதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதே கொண்டு வரணும்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஒரு புதிய திட்டம் இருக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து ஆட்சிக்கு பின்னடைவு தான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.